எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான இறாலை வச்சு மந்தி தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இறால் 1 கிலோ, இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் 250 ml, இஞ்சி பூண்டு விழுது 5 டேபிள் ஸ்பூன், மந்தி மசாலா 5 டேபிள் ஸ்பூன், நெய் 250 ml, பச்சை மிளகாய் 4, ட்ரை லெமன் 2, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 3, பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 5, சால்ட்டு தேவைக்கு ஏற்ப. மந்தி மசாலாவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூட மந்தி மசாலாவை 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது கூட சால்ட்டு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. இதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இறாலில் கரெக்டான உப்பு பதம் இருக்கும். இது கூட மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கங்க, தயிரையும் சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் அதில் மசாலாவெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இறால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அது சூடு வந்ததும் நெய்யை சேர்த்துக்கங்க. நெய் சூடு வந்ததும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக கலந்து விடுங்க. நீங்கள் நெய்யில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு மந்தி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸாக இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வதங்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். அது கூட ட்ரை லெமனையும் சேர்த்துக்கங்க. காரம் இதில் அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் நான் 4 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் இஞ்சி பூண்டை சேர்க்கணும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அது கூட வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விடணும். இதில் இறால் கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வேக வச்ச பிறகு நம்ம 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ மூடியை போட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இதுலேயும் இறால் நல்லா வெந்து வந்திருக்கும். உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் அந்த இறாலையெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம்.
இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் இறாலையெல்லாம் எடுத்துடுறேங்க. எல்லா இறாலையுமே இதே மாதிரி எடுத்து தனியாக வச்சிருங்க. எடுத்த பிறகு நல்லா கொதிக்குது தண்ணி. இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே கூட அரிசி ஊறினாலும் நல்லது தான். உங்களுக்கு அரிசி ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி கலந்து விடுங்க. ரொம்பவும் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இந்த டைமில் நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. பிறகு சேர்க்க முடியாது. இப்போ கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பத்தலை, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கங்க. இப்போ மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு தண்ணி நல்லா வற்றி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு. இதை லைட்டாக கலந்து விடுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சமும் வற்றி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தம்மில் போட கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. பாருங்க, சுத்தமாக தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக தம்மில் போட்டுடலாம். இப்போ மூடியை போட்டுட்டு அது மேலே வெயிட்டுக்காக ஒரு கல் எடுத்து வச்சுருக்கேன். மேலே கொஞ்சமாக அந்த நெருப்புலையும் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வெந்து வரும். இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலில் கொஞ்சமாக மீதமுள்ள மந்தி மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க. ஏன்னா தண்ணியில் வெந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் கவனமாக ஆற விட்டு செய்யுங்க. இதை நம்ம இப்போ பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கங்க. நீங்கள் பட்டரில் ஃப்ரை பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பட்டரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில்லையும் கூட சேர்த்துக்கலாம், நெய்லையும் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாமல் பார்த்து கவனமாக செய்யுங்க. நம்ம இறாலில் செய்கிறோங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த இறாலோட ஸ்மெல்லும் இல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மந்தி கிடைக்குங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். உங்களுக்கு இதுக்கு காரமே தேவையில்லைங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நெருப்பையெல்லாம் தட்டி விட்டுட்டு கவனமாக செய்யுங்க. இப்போ சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட மந்தி கரெக்டான பதத்துக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கிறதும் கரெக்டான அளவில் ஊற வைக்கணும். தண்ணியும் கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் சூப்பராக இதே மாதிரி இருக்குங்க.
பாருங்கள் உடையாமல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறாலையெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் நான் இப்போ அதில் கொஞ்சமாக சார்கோல் சேர்க்குறேன். அதாவது அடுப்பு கறியில் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக பட்டரையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம பிறகு திறந்து பார்க்கலாம். அந்த இறால்லாம் அந்த ஃப்ளேவர் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அப்படியே அதை அந்த இறாலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சூப்பரான மந்திங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் ஆனியனை ஃப்ரை பண்ணி அதில் சேர்க்குறேன். அது கூட கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை இறாலை அது மேலே டெக்கரேஷனுக்கு சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.